லவ் மேரேஜில் இருக்க அட்வான்டேஜில் இன்னொரு முக்கியமானது வந்து சின்ன விஷயத்த கூட வந்து பெருசாக வந்து சந்தோஷப்பட்டுப்போம். ப்ராப்ளம்ஸ்லாம் கொஞ்சம் பெரிய ப்ராப்ளத்தை கூட குட்டியாக இது தானே அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட்டில் இருப்போம். சந்தோஷம்னு வச்சுக்கோங்களேன், சின்ன சின்ன சந்தோஷத்தை கூட நம்மளால் வந்து அதிகப்படுத்திப்போம் அதை. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம்ல, ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வந்துட்டாருன்னு வச்சுக்கோ, ஒரு டைரி மில்கே வாங்கிட்டு வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அன்றைக்கி நம்மளுக்கு இருக்கும் பாருங்க ஒரு சந்தோஷம். அதே மாதிரி பூ ரோஸ் வாங்கினாலும் சரி, மல்லிகைப்பூ வாங்கினாலும் சரி, ஆஹா இன்றைக்கி பூ வாங்கிட்டு வந்துட்டாருடோ அந்த மாதிரி இருப்போம். ஒரு ட்ரெஸ்ஸெலாம் வந்து கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுக்குறத விட அவங்களாம் ஒன்று சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து தந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு புடவை கூட அவ்வளோதாங்க, ரெக்கை கட்டி பறக்குதையா அண்ணாமலை சைக்கிள் தான். நம்ம அன்றைக்கி ஃபுல்லாக பறந்துக்கிட்டே தான் இருப்போம். இது மாதிரி சின்ன சின்ன விஷயம் கூட நம்மளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் தருது வந்து லவ் மேரேஜில் தான்றதை நான் நம்புகிறேன். ஏன்னா நான் பார்க்குறேன்ல, நான் பார்த்ததுலே அரேஞ்ச்மெண்ட் மேரேஜ் பண்ணவங்கள விட லவ் மேரேஜ் பண்ணவங்க தான் இன்னும் சந்தோஷமாக இருக்காங்க. இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழ்கிறதுன்னு பார்த்தா வந்து லவ்